ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது சுமார் 32 வருடம் 9 மாதம் இந்த வயதில் போயிட்டு இருந்த ஒரு ஆண் ஜாதகர். அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது. அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை கிடைக்கிது அவருக்கு வெளிநாட்டில். இவருக்கு திருமணமாகி 2 வருடம் அவ்வளோதான் ஆகுது. இவர் உள்ளூரில் வசிச்சிட்ருக்காரு, சொந்த வீட்டில் வசிச்சிட்ருக்காரு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறனால அவர் அவர் மனைவியை அவர் உள்ளூர்லேயே அவர் வீட்டிலேயே விட்டுட்டு இவர் மட்டும் வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சு போனார். இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது கடக லக்னம், மீனராசி. 32 வருடம் 9 மாதத்திற்குரிய அட்சய லக்னமாக வந்தது விருச்சிக அட்சய லக்னம். பொதுவாகவே விருச்சிக அட்சய லக்னம் போகும்பொழுது 7-12 அப்படின்றது ஒரு ஆதிபத்தியம் செயல்படும். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி அவங்க இந்த வெளியூர் வெளிநாட்டில் இருக்கணும், அவங்க 2 பேர் பிரிஞ்சு அந்த சம்பந்தப்பட்ட வேறு ஏதோ வேலை நிமித்தமாகவோ வேறு ஏதோ விஷயமாகவோ இருக்கணுன்ற அமைப்பு இந்த லக்னத்துக்கு செயல்படும். இப்போ 7-12க்குரிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது, இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த லக்னம் ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டிற்காக அந்த முயற்சி ஆரம்பிச்சிடுவார். ஏன் லக்னம் ஆரம்பித்த உடனே இந்த இதுவும் ஒரு போல அப்படின்னா, லக்னம் ஆரம்பிக்க விசாகம் 4 ஆரம்பிக்கும். இந்த 4 ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெளிநாடு முயற்சி இருந்தாலுமே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விசாகம் 4 அப்படின்றது எதிர்காலம். அடுத்தது அனுஷம் 1 வரும். அனுஷம் 1 அப்படின்றது நிகழ்காலம். இந்த இடத்துல இவர் கண்டிப்பாக இந்த முயற்சி ஆரம்பிப்பார்னா கண்டிப்பாக ஆரம்பிப்பார். ஏன் அப்படின்னா, அனுஷம் அதிபதி சனி பகவான் 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதே இவர் சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்றது அமைப்பு. ஏன் அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்றது சொந்த ஊர் வீடு. அந்த வீட்டில் இப்போ அவர் வசிக்கிறாரு அப்படின்னா ஜாதகர் அந்த 4ஆம் இடத்துக்கு 12ல் இருக்கார். அதுவே இந்த தன்மைகளை உருவாக்கும். அவர் இங்கே இருக்க முடியாதுன்ற வேலைகளை இங்கே ஆரம்பித்து அவர் ஏன் இந்த வெளிநாட்டு முயற்சி பண்ணார் அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து அவருடைய விசேஷ பார்வை 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல அவர் வெளிநாட்டு முயற்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அனுஷம் 2 அப்படில் அது கடந்த காலமாக போயிடும். கடந்த காலமாக போகிறப்ப திடீர்னு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிரும், அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார். இதுதான் உண்மை. ஏன் அனுஷம் 1ல் நடக்கும் சிலருக்கு அனுஷம் 2ல் நடக்கும். நம்ம எப்பயுமே ஒரு செயல் ஆரம்பிக்கிறது நிகழ்காலத்தில் ஆரம்பிப்போம். அந்த செயல் முடிகிறது அப்படின்றது நிகழ்காலத்தில் முடியலாம், இல்லைன்னா கடந்த காலத்தில் முடியலாம். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறது தான் கணக்கு. அப்போ இவருக்கு கடந்த காலமாக அது மாறும்பொழுது திடீர்னு அந்த நிகழ்வு இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். ஆனால் 10ஆம் அதிபதி சூரிய பகவானும் லக்னத்தில் நல்ல நிலையில் தான் இருக்கார், விருச்சிக லக்னத்தில். அப்போ அந்த நிகழ்வு இவருக்கு வேலைக்காக ஒரு மனைவியை விட்டு போயிருக்கு, இந்த சுப நிகழ்வாக தான் போயிருக்கார். இப்போ இவர் போகாமல் உள்ளூர்லேயே இருந்தார்னா இது வேறு பிரச்சனைகளை தான் கண்டிப்பாக உருவாக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு சுப நிகழ்வுக்காக இயற்கையாகவே அது போனக்கூடிய தன்மை கொண்டு அது நல்ல நிகழ்வு தான். இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.